இப்ப நீங்களும் நானும் ஸ்டாலின பார்த்தா, ஸ்டாலின் வந்து ஆ. பண்புங்கிறதன் காரணமா நம்மள நல்லா வரவேற்பாரு. பேசுவாரு. ம். நான் 2, ம். 3 தடவ சந்திச்சிருக்கேன். இந்த தமிழ் பயிற்று மொழி பள்ளிக்கூடங்கள் இருக்கணும்னு வலியுறுத்துறதுக்காக போயிருக்கேன். அப்ப அந்நேரம்ல உட்கார வச்சு டீ குடுத்து பேசியிருக்காரு. ரொம்ப பண்போட பேசியிருக்காரு. நம்ம சொல்ற கருத்துக்கள்லாம் கேட்டுக்கிடுவாரு. ஆனா, ம். நம்ம கருத்து அவர இம்பாக்ட் பண்ணாது. அவருக்கு 1000 விதத்துல யோசிச்சு தான் அவர் முடிவெடுப்பாரு. இப்ப அதே ம். மரியாதை ரஜினி பேசுறதுக்கும் குடுப்பாரு. இப்ப ரஜினிய பத்தி ம். எல்லாருக்கும் ம். தெரிஞ்சிருக்கு. என்னையோ உங்களுக்கும் வந்து நம்ம வந்து தமிழ் நாடறியப்படவில்லை அவர் அளவுக்கு. ம். அதனால நம்ம வந்து ஆ. இவர்ட்ட போய் பேசணும்னா, அது வந்து ஒரு செய்தியா வராது. இவர் பேசினாருன்னா அது செய்தியா வரும். ஆனா இவருக்கு வந்து இவருடைய கருத்துக்களுக்கு நம்ம பேசும்போது நம்ம கருத்துக்கு எந்த முக்கியத்துவம் குடுக்குறாரோ ஸ்டாலின், அதே ம். முக்கியம் தான் ரஜினிகாந்த் பேச குடுப்பாரு. இன்னொன்னு இந்த மாரி கருத்து சொல்றதுல நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு தெரியும். பாவம் ரஜினி சின்ன புள்ள. அவருக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? ம். எதுக்கு அனாவசியமா ம். புடிச்சு மாட்டி விடுறாங்க? அவர போய் நல்ல விதமா பார்த்து பேசியிருப்பாரு. நீங்க தோத்ததுல வந்து எனக்கு வருத்தம். அவருக்கு மட்டும் இல்லங்க. தமிழ்நாட்டிலேயே பெரும்பான்மையானோருக்கு ஸ்டாலின் ஆமாமா. அவர்கள் தோத்தது வந்து வருத்தம் தான். இப்படிப்பட்ட ஒரு பண்பாளர் வந்து தோத்திருக்க கூடாது. இவ்வளவு நல்ல திட்டங்களா கொண்டு வந்தவர் தோற்க கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறோம். அது தன்னுடைய வருத்தம் நல்ல நண்பர் வேற. அதனால தன்னுடைய வருத்தத்த பகிர்ந்திருப்பாரு. மத்தபடி வேற ஏதாவது அவர் ம். சொன்னாலுமே ஸ்டாலின் அதெல்லாம் இவரு சொல்றத கேட்டு முடிவெடுக்கக்கூடியவர் இல்ல ஸ்டாலின். அப்படி ஆழ்ந்து ஆராய்ந்து சொல்லக்கூடிய வல்லமையும் வந்து ரஜினி கிடையாது. ம். ரஜினி அப்போ ஒரு நண்பர்ங்கிற அடிப்படையில தான் போய் பார்த்திருப்பாரு. ம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இவர் அப்படிப்பட்ட ம். ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ட் எல்லாம் கிடையாது. ரஜினி வந்து. ம். இந்த ம். பத்திரிகை ஏதாவது ம். தேவையில்லாம அதாவதுங்க ரஜினியுடைய நடிப்ப பாராட்டி எவ்வளவு வேணாலும் எழுதுங்க. ரஜினிய பத்தி ஏதாவது அரசியல்ல அவர ஈடுபடுத்தி ஏதாவது எழுதணுங்கிறது பரபரப்பு கூட்டுறதுக்காக எழுதுறது இதெல்லாம்.